அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி.வா. ஜெகநாதன் அவர்களின் சிறுகதை தெய்வச் செயல். நீங்கள் தீபாவளிக்கு வருவதை ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா உங்கள் தகப்பனாருக்கு கடுதாசி எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. அதற்குள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் போல தோன்றுகிறது. கடிதத்தின் இந்த பகுதியை கணேசன் திருப்பி திருப்பி படித்தான். அவன் அன்புக்கு உகந்த காதலிக்கு ஒரு நிமிஷம் ஒரு யுகமாக தோன்றுகிறதாம். அவனுக்கோ ஒவ்வொரு கணமும் யுகமாக தோன்ற ஆரம்பித்து விட்டதே. காதல் என்பது மைக்ரோஸ்கோப்போ? ஒரு கணத்தை ஒரு யுகமாக பெருக்கி காட்ட. கடிதத்தை படித்து படித்து ஆனந்தத்தில் அமிழ்ந்திருந்த அவனுக்கு அணுகுண்டை வீசினது போல் ஆயிற்று. அவன் தகப்பனார் கிருஷ்ணசுவாமி ஐயர் எழுதிய கடிதம் வந்தபோது அவனுடைய பெண்டாட்டியின் கடிதம் கிடைத்த 2வது நாளே அக்கடிதம் வந்து சேர்ந்து அவனது கற்பனை உலகத்து மாட மாளிகைகளை தகர்த்து எறிந்து விட்டது. உன் மாமனார் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த வருஷம் பாட்டி செத்து போனதை வியாஜமாக கொண்டு தலை தீபாவளியை நிறுத்தக்கூடாதென்றும் வயசானவர்கள் காலமானதை பெரிய துக்கமாக கொண்டாடுவதில்லை என்றும் எழுதி இருக்கிறார். வாஸ்தவன்தான், பல இடங்களில் அப்படித்தான் செய்கிறார்கள். இந்த தடவை உன்னை மாத்திரம் விழுப்புரத்துக்கு அனுப்பி தலை தீபாவளியை நடத்த ஏற்பாடு செய்யலாம் என்பதுதான் என் உத்தேசம். நம் குடும்பத்தில் நடந்ததற்காக அந்த குழந்தை தீபாவளி அன்று கண்ணை கசக்கிக் கொண்டு இருக்க வேண்டாமே என்று நினைத்தேன். உன் அம்மா ஒரேடியாக ஒன்றும் கூடாது என்று சொல்லுகிறாள். அந்த குழந்தை என்று வேறாக வைத்து பேசுகிறீர்களே, அவள் எப்போது நம் மகத்து பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட்டாளோ அப்பொழுதே அவள் நம் குடும்பத்தை சேர்ந்து விட்டாள். நம்முடைய சுக துக்கங்களில் அவளுக்கும் பங்கு உண்டு என்று வாதாடுகிறாள். அடுத்த வருஷம் இரட்டை பங்காக பண்ண சொல்லுங்களேன். மாசியம் பண்ணின கையோட தீபாவளி விருந்து சாப்பிட உங்களுக்கு மனசு வருகிறதா என்று கேட்கிறாள். எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து நடத்த வேண்டிய இந்த காரியத்தை அரைகுறை மனசோடும் சச்சரவோடும் செய்வதில் என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் உத்தேசித்து உன் மாமனாருக்கு நான் சமாதானமாக கடிதம் எழுதிவிட்டேன். இதுதான் அவன் தகப்பனார் எழுதிய கடிதம். தகப்பனாரின் அனுதாபத்தை கண்டு அவனுக்கு ஆறுதல் ஏற்பட்டாலும் அம்மாவின் பிடிவாதத்தை நினைக்க நினைக்க எரிச்சலாக வந்தது. துக்கம் கொண்டாடுவது என்ன வேண்டியிருக்கிறது? பாட்டி உயிரோடு இருந்த போது அவளை இந்த அம்மா படுத்தி வைத்த பாடு கடவுளுக்கே சகிக்காது. இப்போது துக்கம் வந்து விட்டதாம். துக்கம் கனிந்த பழம் உதிர்வது போல அந்த கிழவி போய் சேர்ந்தாள். அவள் இன்னும் இருந்து ஒரு நாளைக்கு 2 சச்சரவு நடக்க வேண்டும் என்று அம்மா நினைக்கிறாளா என்ன? இந்த போலி வேஷம் எதற்கு என்று கேட்கிறேன். தன் அருமை மாமியார் செத்து போன துக்கத்துக்காக இவள் என்ன செய்து கொள்ளவில்லை? போன மாசம்தானே பவுன் விலை ஏறி இருக்கிறதே என்று கொஞ்சம் கூட நினைக்காமல் பணத்தை கொட்டி 10 பவுன் வாங்கி சங்கிலி போட்டுக்கொண்டாள். அதற்கெல்லாம் இழவு கொண்டாட மறந்து போயிற்றே. எனக்கு அப்போதே தெரியும். ஒவ்வொருத்தியும் தான் மாட்டு பெண்ணாக இருக்கிற போது இருக்கிற தினுசு வேறேதான். அவளே ஒரு பெண்ணுக்கு மாமியார் பதவி வகித்த பிற்பாடு நடக்கிற தினுசே வேறுதான். பாவம் சின்னஞ்சிறுசு வயசில் ஆசையோடு அகமுடையானை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கும் லக்ஷ்மியின் மனசை அம்மா தெரிந்து கொள்ள முடியாதா? அப்பாவுக்கு தெரிகிறதே. எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி, மாமியார் என்ற அகங்காரத்தின் விளைவு. கல்யாணத்தின் போதே அது சொத்தை இது சொல்லை என்று சம்பந்திகளை பற்றி குறை கூறின இவளுக்கு நல்ல எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் பல பலவாரெல்லாம் எண்ணினான். அவன் கண்முன்
அவன் தாய் வாசலில் நின்று கதவை மூடிவிட்டு போகாதே என்று பயங்கர விஸ்வரூபத்தோடு பயமுறுத்துவது போன்ற காட்சிதான் உண்டாயிற்று. அடுத்த கணம் காட்சி மாறியது. அப்பா முன் வந்தார். இந்த பிராமணர் இருக்கிறாரே, இவருக்கு துளியாவது தைரியம் உண்டா? ஒரு பெண் பிள்ளை சொல்லுவது, அதற்கு தாளம் போடுவது என்றால் இதை காட்டிலும் வெட்கக்கேடான விஷயம் வேறு என்ன இருக்கிறது? கண்ணை துடைப்பது போல காகிதம் எழுதியிருக்கிறார். என்ன பிரயோஜனம்? கோழையாக, பெண்ணுக்கு அடிமையாக, நினைத்த காரியத்தை நிறைவேற்ற தைரியம் இல்லாத மனிதர்கள் எல்லாம் புருஷர்கள் என்று வேஷ்டி கட்டிக்கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவர் குணச்சித்திரத்தையும் அவன் மனம் அளவிட்டு கொண்டு இருந்தது. சிந்தனைக்குள் ஆழ்ந்து 2 மணி நேரம் போனதே தெரியாமல் தலையின் மேல் கை வைத்தபடியே உட்கார்ந்து இருந்த அவனை கடிகாரம் 10 மணி அடித்து எழுப்பியது. அவசர அவசரமாக அறையை பூட்டிக் கொண்டு சாப்பிடாமலே கம்பெனிக்கு போய் சேர்ந்தான். கம்பெனியில் அக்கவுண்டன்ட் உத்தியோகம். மனசு வைத்து ஒழுங்காக வேலை பார்க்கிறவன் கணேசன். சென்னையில் பிராட்வேயில் அந்த கம்பெனி இருக்கிறது. மயிலாப்பூரில் ஒரு அறையில் ஜாகை வைத்துக் கொண்டு ஹோட்டலில் சாப்பிடுகிறான். அவன் தகப்பனார் சேலம் ஜங்ஷனில் உதவி ஸ்டேஷன் மாஸ்டர். அவன் மாமனார் விழுப்புரத்தில் பள்ளிக்கூடத்து வாத்தியார். அவன் மனைவி லக்ஷ்மி தலை தீபாவளியில் தன் அருமை பர்த்தாவை பார்த்து பேசி கழிக்கலாம் என்று கனவு கொண்டு இருக்கிறவள். இன்று கணேசனுக்கு வேலை ஓடவே இல்லை. தலைவலி பொறுக்க முடியவில்லை என்ற சாக்கு சொல்லி மேனேஜரின் இரக்கத்துக்கு பாத்திரமானான். கவலையும் சாப்பிடாமையால் உண்டான சோர்வும் சேர்ந்து அவனை வாட்டின. ஒரு விதமாக அன்று மாலையில் கம்பெனியை விட்டு அறைக்கு வந்து சேர்ந்தான். தீபாவளி அணுகிக் கொண்டு இருந்தது. ஒவ்வொரு மணியும் அதை சமீபத்திலே கொண்டு வந்தது. அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் தீபாவளியை பற்றியே பேசினார்கள். தீபாவளி வேஷ்டி, தீபாவளி புடவை, தலை தீபாவளி, தீபாவளி பட்டாசு, தீபாவளி குஷி, இப்படி தீபாவளி பருவத்து வார்த்தைகள் விதவிதமாக காதிலே பட்டன. பாவம் கணேசன் அவற்றை கேட்கும் போதெல்லாம் உள்ளம் குமுறினான். ஏமாற்றமே உருவம் எடுத்தது போல் ஆகிவிட்டான். தீபாவளிக்கு முதல் நாள் அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. விடிந்தால் ஊர் முழுவதும் தீபாவளி ஸ்நானமும் புது ஆடைகளும் பட்டாசும் மத்தாப்புமாக அமர்க்களப்படும். அதற்கு வேண்டிய முஸ்தீபுகள் அன்று பலமாக அவன் கண் முன்னே ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டு இருந்தன. மாமனார் வீட்டுக்கு போகும் மாப்பிள்ளைகள் சொர்க்கத்தில் காலை வைத்தவர்கள் போல உற்சாகமாக இருந்தார்கள். இந்த உல்லாச உலகத்தில் கணேசன் தனியாக துணையின்றி கப்பல் கவிழ்ந்த வியாபாரி போல மனம் உடைந்து போயிருந்தான். காலை 9 மணிக்கே பிராட்வேக்கு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அதே சீக்கிரமாக கம்பெனிக்கு போய்விட்டான். மற்ற இடங்களில் தீபாவளி பேச்சும் ஏற்பாடுகளும் இருந்தன. கம்பெனிக்குள் புகுந்து வேலை மேலே கவனத்தை செலுத்தினால் ஒருவாறு தீபாவளியை மறக்கலாம் என்ற நினைவு அவனுக்கு. அங்கே போனால் வேலை ஓடுகிறதா? தீபாவளி பேச்சு அங்கே இல்லையா? மேனேஜர் 10 வருஷத்துக்கு முன் நடந்த தம் தலை தீபாவளி விமரிசையை அழைக்கிறார். டைப் படிப்பவர் தம் தங்கைக்கு தலை தீபாவளிக்கு எங்கும் கிடைக்காத அபூர்வமான புடவையை வாங்கின கதையை சொல்லுகிறார். அதோ அந்த நாற்காலி காலியாக இருக்கிறதே, அந்த இடத்துக்கு உரிய குமாஸ்தா 3 நாள் லீவு வாங்கி கொண்டு மாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறான். தலை தீபாவளிக்குத்தான். எல்லாம் தீபாவளி மயம், அதுவும் தலை தீபாவளி. எந்த இன்பம் தனக்கு கிடைக்கும் என்று எண்ணி காத்திருந்து ஏமாந்தானோ அந்த இன்பம் கணேசன் ஒருவனுக்குத்தான் இல்லை. மற்றபடி உலகம் முழுவதும் அதை அனுபவிக்கிறது. இது விதியின் கொடுமையல்லாமல் வேறு என்ன? 6 மணி அடித்தது. எல்லோரும் புறப்பட்டார்கள்.
தீபாவளிக்கு ஜாமான் வாங்க 4 மணிக்கே பலர் போய்விட்டார்கள். கணேசன் 6 மணி வரையில் இருந்தான். அதற்கு மேலும் இருப்பான். கதவை சாத்தி விடுவார்களே. அறைக்கு போனால் அவள் கடிதமும் அப்பாவின் கடிதமும் கண்ணிலே பட்டு இன்னும் வருத்தத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கும். ஆகையால் இப்படியே சுற்றிவிட்டு மெதுவாக அங்கே போகலாம் என்று எண்ணி நடந்தே வரத் தொடங்கினான். சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது அங்கே பார்சல் அறையில் குமாஸ்தாவாக இருக்கும் அவன் ஆருயிர் நண்பன் சங்கரன் ஞாபகம் வந்தது. கணேசனுடைய மன இயல்பை நன்றாக உணர்ந்தவன் சங்கரன். அவனை போய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கலாம் என்று எண்ணி உள்ளே நுழைந்தான். அவன் நுழையும் போதே சங்கரன் ஓடி வந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு, என்ன பைத்தியமாக இருக்கிறாயே? மணி 6:30 அடித்து விட்டது. உன்னுடைய அப்பா அனுப்பி இருக்கிற பார்சலை வாங்கிக் கொள்ளவில்லையே என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இன்று காலையிலேயே வந்துவிட்டது என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தான். ஒரு பார்சலை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்துவிட்டு, எங்கே ரயில் ரசீதை எடு என்றான். கணேசன் அவனுக்கு பதில் சொல்லாமலே அவசர அவசரமாக அந்த பார்சலை பிரித்தான். பிரமித்து போனான். மிகவும் அழகான பட்டுப்புடவை ஒன்றும் ரவிக்கை துண்டு ஒன்றும் அதில் இருந்தன. என்ன இது என்று ஆச்சரியம் தாங்காமல் வாய்விட்டு கூவினான். ஒரு கணத்தில் அவன் மனம் எப்படி எப்படியோ ஓடி ஒரு தீர்மானத்துக்கு வந்தது. ஆம், கடைசியில் அப்பா ஆண் பிள்ளை என்று காட்டிக்கொண்டு விட்டார். மாட்டு பெண்ணுக்கு அழகான புடவையை அனுப்பியிருக்கிறார். ரசீதும் கடிதமும் அறையிலேயே கிடக்கும். விழுப்புரம் போக வேண்டியதுதான். முதல் வண்டியிலேயே போக வேண்டும் என்று நினைத்தானோ இல்லையோ, துள்ளி எழுந்தான். சங்கரா, அப்பா என்னை விழுப்புரம் போகும்படியாக சொல்லி இதை அனுப்பி இருக்கிறார். கடிதமும் ரசீதும் அறையில் இருக்கும். 7:20க்கு முதல் வண்டி. எங்கே ஒரு 10 ரூபாய் தா, மற்றதையெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று வெகு வேகமாக பேசினான். சங்கரன் விஷயத்தை புரிந்து கொண்டான். அவன் பேசிய வாக்கியங்களுக்குள் தொடர்பை இட்டு நிரப்பிக் கொண்டான். 10 ரூபாயை கொடுத்து போய்விட்டு வா அப்பா என்று உசிதமறிந்து விரைவாக அனுப்பினான். பாதி ராத்திரியில் கதவை யாரோ இடிக்கும் போது யார் என்று கேட்க மாட்டார்களோ? வீட்டுக்கார அம்மாள் வேலை செய்த அலுப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தாள். வீட்டுக்காரரும் அப்படியே. குழந்தைகளை பற்றி சொல்ல வேண்டுமா? ஆனாலும் ஒரு ஜீவன் மட்டும் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டு இருந்தது. லக்ஷ்மி தான். அவள் காதில் மாத்திரம் கதவை இடிக்கும் சப்தமும் ஆத்திரத்தில் கணேசன் லக்ஷ்மி என்று தன்னையே அழைக்கும் குரலும் கேட்டன. அவள் தான் கண்டு கொண்டிருந்த கனவில் ஒரு கட்டம் என்று முதலில் நினைத்தாள். அடுத்து அடுத்து கதவை இடிக்கும் சப்தம் கேட்கவே யாரோ உண்மையாகவே இடிக்கிறார் என்று தெரிந்தது. அவன் தன் நாயகன் என்று எண்ணினாள். ஆனால் ஆசாபங்கம் அடைந்திருந்த அவளுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் நிலை கொள்ளவில்லை. அம்மாவை எழுப்பி விட்டாள். அப்பாவும் எழுந்திருந்து கதவை திறந்து பார்த்தார். நீங்களா? மேலே வார்த்தை ஓடவில்லை. நான் தான், லீவு கிடைக்கவில்லை என்று சொல்லியபடியே உள்ளே நுழைந்தான் கணேசன். பிறகு அவர்களுக்கு தூக்கமா வரும்? அப்பா அப்படி எழுதினாரே, நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்பார்களா? அப்பா அம்மா வரவில்லையா என்று நாசுக்காக கேட்டார் மாமனார். சந்தர்ப்பத்தினால் வர சரிப்படவில்லை. என்னை மட்டும் போகும்படி எழுதினார் என்று கணேசன் பதிலளித்தான். லக்ஷ்மி இந்த உலகத்திலேயே இல்லை. எதிர்பாராத சந்தோஷம் முதலில் அவள் கண்ணில் நீரை உண்டாக்கியது. தன் அருமை காதலன் கொண்டு வந்த புடவையை பார்த்து பார்த்து மகிழ்ந்து போனாள். என்ன இருந்தாலும் சம்மந்தி அம்மாள் மனுஷர்களுடைய தராதரம் தெரிந்தவள், மரியாதை தெரிந்தவள் என்று மாமனார் சொல்லுவது காதில் விழுந்தது கணேசனுக்கு. தராதரம் கிடக்கட்டும், நம் குழந்தையின் சந்தோஷத்தை எண்ணி பாருங்கள். அதை கெடுக்க கூடாதென்று லக்ஷ்மியின் மாமனார் அனுப்பினாரே,
அதை சொல்லுங்கள் என்று மாமியார் சொல்வதும் கேட்டது. இந்த நிலையில் கணேசன் மாமனார் ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார். மாப்பிள்ளை வரப்போகிறதில்லை என்று தெரிந்து போனதால் அவர் விசேஷமாக ஜவுளி ஒன்றும் வாங்கவில்லை. தமக்கு சாதாரணமான ஒரு 10,000 லக்ஷ்மிக்கு 20 ரூபாயில் ஒரு நூல் புடவையும் குழந்தைகளுக்கு வேண்டிய ஆடைகளும் வாங்கி இருந்தார். மாப்பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கவில்லை. இப்போது என்ன செய்வது? கடைக்கு போய் வாங்குவதென்றால் இந்த அகாலத்தில் முடிகிற காரியமா? புத்திசாலி பெண்ணாகிய லக்ஷ்மி இந்த விஷயத்தை தன் காதலனிடம் குறிப்பாக தெரிவித்தாள். வேஷ்டிக்காகவும் பக்ஷணத்துக்காகவுமா அவன் வந்தான்? அந்த வேஷ்டியே போதும். நான் இனிமேல் கதர்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறேன். கல்யாணத்துக்கு வாங்கின பட்டுக்கரை வேஷ்டிகளை கூட யாருக்காவது கொடுத்து விட போகிறேன். அப்படி இருக்க இப்போது வேறு காசை கொட்டி எடுக்க வேண்டாம் என்று அவன் சொன்ன வார்த்தை அமிர்தம் போல விழுந்தது மாமனார் காதிலே. கணேசன் தலை தீபாவளி அமோகமாக நடந்தது. கிரமமாக நடக்கிறபடி முன்கூட்டியே ஏற்பாடுகளுடன் எதிர்பார்த்து நடந்தால் இவ்வளவு சந்தோஷம் நிச்சயமாக இருக்க முடியாது. இப்போது அந்த இளம் தம்பதிகள் எந்த நிலையில் இருந்தார்கள் தெரியுமா? அதை வர்ணிக்க நமக்கு சக்தி போதாது. சீதா பிராட்டி ராமபிரானுடைய மோதிரத்தை பெற்ற போது அடைந்த சந்தோஷ நிலையை இழந்த மணி புற்றரவு எதிர்ந்ததெனலானால் குழந்தையை உயிர் தமல டிக்குவமை கொண்டாள் என்று பலவாறு கம்பர் வருணிக்கிறார். அதே நிலையில் இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். இந்த அபரிமிதமான சந்தோஷத்தில் கணேசன் 2 நாள் அதிக லீவுக்கு கூட கம்பெனி மேனேஜருக்கு கடிதம் எழுதிவிட்டான். அந்த 4 நாட்களும் அந்த வீடு ஸ்வர்கலோகமாக இருந்தது. கணேசனும் லக்ஷ்மியும் இந்திரனும் இந்திராணியும் போல, மதனனும் ரதியும் போல, திருமாலும் திருமகளும் போல, போதும், நீங்களே உபமானம் சொல்லிக் கொள்ளுங்கள். பிரிய மனம் வராமல் விடை பெற்றுக் கொண்டான். அடுத்த தடவை வரும்போது அப்பாவை கதிர்வேஷ்டி வாங்கி வைத்திருக்க சொல்லுகிறேன், நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று குறும்புத்தனமாக லக்ஷ்மி சொன்ன போது அவனுக்கு உடம்பே தெரியவில்லை. அதிலும் கட்டிக்கொள்ளலாம் என்பதை அழுத்தி சொன்ன போது அவன் பூரித்து போனான். ஸ்வர்கலோகத்தை விட்டு சென்னை மாநகரமாகிய நரகத்தில் மயிலாப்பூராகிய பகுதியில் அறையாகிய சிறைக்கு வந்து சேர்ந்தான். அறைக்குள்ளே கால் வைத்தானோ இல்லையோ, தபால்காரன் சந்து வழியாக போட்டிருந்த 2 கடிதங்கள் உள்ளே கிடப்பதை பார்த்தான். ஒன்றில் கடிதமும் ரயில்வே ரசீதும் இருந்தன. அவன் தகப்பனார் எழுதியிருந்தார். எல்லோரும் புது வேஷ்டி கட்டிக்கொள்ளும் போது நீ மாத்திரம் பழைய வேஷ்டியோடு இருந்தால் வருத்தமாக இருக்கும் என்று இதை அனுப்பியிருக்கிறேன். நீ என்னை தேய்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அம்மா எழுதச் சொன்னாள். காலையில் இதை கட்டிக்கொள். பிழைத்து கிடந்தால் அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டாடலாம். வேஷ்டியா? புடவை அல்லவா வந்தது? அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மற்றொரு கடிதத்தையும் பிரித்து பார்த்தான். துணி வாங்கி கட்டி அனுப்படா என்று சொன்னேன். முட்டாள், அவசரமாக காகிதத்தில் சுற்றி அனுப்பிவிட்டான். அந்த அவசரத்தில் உன் அத்திம்பேர் விலாசம் எழுதின சீட்டையும் உன் விலாசம் எழுதின சீட்டையும் மாற்றி ஒட்டிவிட்டான். உன் அக்கா அம்மாவிடம் ரூபாய் கொடுத்து வைத்திருந்தாள். கொஞ்சம் கூட போட்டு அந்த புடவை வாங்கி அனுப்பினோம். இன்று அவளிடமிருந்து வந்த கடிதத்தால் பார்சல் மாறின சங்கதி தெரிந்தது. நீ ஏன் அதை பற்றி ஒன்றும் எழுதவில்லை? உடனே புடவையை அத்திம்பேருக்கு அனுப்பிவிடு. பாவம், தீபாவளி கொண்டாடாவிட்டாலும் புது வேஷ்டியாவது கட்டிக்கொள்ளட்டும் என்று அம்மாவுடன் வாதாடி வேஷ்டி வாங்கி உனக்கு அனுப்பினேன். அது உனக்கு கிடைக்கவில்லை. பார்த்தீர்களா, தெய்வமே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது என்று அம்மா இப்போது சொல்லி காட்டுகிறாள். இந்த கூத்தில் உன் அக்காவுக்கு தீபாவளி சமயத்தில் புடவை போய் சேரவில்லை. அவள் என்ன பாவம் செய்தாள்? தெய்வ செயலை யார் அறிவார்கள்?
கடிதம் கணேசன் கையிலிருந்து நழுவியது. அவன் வாயிலிருந்து, தெய்வச் செயலை இப்பொழுதும் அப்பா தெரிந்து கொள்ளவில்லை என்ற வார்த்தைகள் நழுவின. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.